தாழ்வு மனப்பான்மையே. தொட்டதற்கெல்லாம் சிலர் கோபப்படு வார்கள். மூக்கு நுனியிலேயே கோபத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தடை போட்டால் மிகவும் கோபப்படுவார்கள். நியாயமான காரணங்களுக்கு கோபப்படுவதில் தவறில்லை. சமூக அநீதிகளை எதிர்க்கலாம். ஆனால் வீட்டில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கோபப்படுவது நல்லதல்ல. இதன் வெளிப்பாடு உடல் நலம் கெடுவதுதான். தன் சுய கட்டுப்பாட்டை இழந்து தன்னிலை மறந்து இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய்க்கு ஆளாகிறார்கள். இதனால் கோபமே கூடாது என கூறவில்லை. ரோத்திரம் பழகு என்பதற்கேற்ப தோவையான இடத்தில் கண்டிப்பாக கோபம் கொள்ள வேண்டும். தாழ்வு மன பான்மையின் வெளிப்பாடுதான் கோபம். தன்மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தன்னை மதிப்பவர்கள், தன்னை நம்புபவர்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் யார் எவ்வளவு தரக்குறைவாக பேசினாலும் கோபம் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை யாரும் காயப்படுத்த முடியாது என்ற உணர்வு வேண்டும். நம் மதிப்பை நாம் உணர வேண்டும். இதை தேவை இல்லாமல் கோபப்படுபவரிடம் நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லையோ. சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாமல் கோபப்படும்போது நாம் அமைதியாக இருந்தால் அவர் பேசிய வார்த்தைகள் அவருக்கே எதிரொலிக்கும். எனவே தாழ்வு மனப்பான்மையை விட்டொழித்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்து.